உங்களுடைய சேனல் அதாவது க்ரோம் ப்ரௌசரில் சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணையில் நிறைய பேருக்கு சேனல் டேஷ்போர்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து எப்படி சேனல் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு இந்த மாதிரி சேனல் டேஷ்போர்டு க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணையில் ஓப்பனே ஆகாது. studio.youtube.comனு போட்டு நம்ம டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணையில் ரீடைரக்ட் ஆகி மறுபடியும் யூடியூப் ஆப்புக்கு போகும், அப்படி இல்லாட்டி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்புக்கு போகும். அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா உங்கள் மொபைலில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஓப்பன் ஆகும். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் அதில் ஆப்ஸ்ன்னு இருக்கும், சில மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. அதில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பை டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன் தி ஆப்புன்னு இருக்கும், அதை வந்து இன் யுவர் ப்ரௌசர்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இதையும் மாற்றிட்டு திரும்ப வெளியில் வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஓப்பன் பை டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதையும் இந்தி ப்ரௌசரில் இருக்கா அப்படின்னு பார்த்து இந்தி ப்ரௌசராக மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய் studio.youtube.comனு போட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதுதான் சேனலோட டேஷ்போர்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.